தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பறந்து போ திரைப்படத்தோட விமர்சனம். ஸோ இந்த படம் மேலே எல்லாருக்கும் இருந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ராம். அதை தாண்டி இந்த படத்தில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்டிங், ஸ்டார்டிங் வித் மிர்ச்சி சிவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஆண்டனி, இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள் வந்து காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி ட்ரெய்லர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அந்த ட்ரெய்லரில் இருக்க அந்த அழகியல் திரைப்படத்திலையும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு போகன்ஸ் நான் பெய்டு ரிவ்யூ. நான் உங்கள் தேவா. ஸ்டார்டிங் வித் பறந்து போ. ஸோ நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா காசி டாக்கீஸில் தான் அந்த படம் பார்த்தேன். காசி டாக்கீஸ் உள்ளே போன உடனே பெரிய அளவு கூட்டம் இல்லை அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக வந்து கூட்டம் வந்து அதிகமாயிருச்சு. இன்ஃபேக்ட் ஹவுஸ்ஃபுல் தான் ஆக்சுவலாக நான் போன ஸ்க்ரீனில். அண்ட் ரொம்ப அதிசயமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கு டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து வந்திருந்தாங்க. நான் எதிர்பார்த்தது என்னன்னா, ஓகே ராம் படத்துக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யார்கிட்ட இருக்கும்னா சினிஃபைல்ஸ் கிட்ட இருக்கும், அதே மாதிரி யூத் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்பினேன். பட் நான் தேட்டரில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஃபேமிலி, கிட்ஸு அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. படம் ஆரம்பித்த உடனே ஆடியன்ஸ் வந்து அந்த கதைக்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னா கதை வந்து அவ்வளோ அழகாக ஆடியன்ஸை வந்து இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் குறிப்பாக இன்டர்வெல்ல மேக்ஸிமம் யாருமே வெளியில் போகல. இன்ஃபேக்ட் நான் தண்ணி பாட்டில் வாங்க போன இடத்துல கூட ஒருத்தர் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தார், சீக்கிரமாக படத்தை போட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்தளவு அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் குறிப்பாக படம் முடிஞ்ச கிளைமேக்ஸில் அந்த ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ராம் அப்படின்னு அவரோட பேர் வரும்போது தேட்டரை விசில் அடித்து கிளாப் பண்ணாங்க. அவ்வளவு நல்லா இருந்தது படம். இந்த பறந்து போ திரைப்படத்தோட கதை என்ன, ஒரு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லைனா ஒரு அப்பா மகன், அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் வந்து வாழ்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறது பெருசாக செட் ஆகலை. ஒரு மாதிரி ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன் ஸ்கூல் வேறு. இப்படி இருக்க அந்த பையன் ஒரு சூழ்நிலையில் வெளியில் வந்துடுறான் வீட்டை விட்டு. அதை ஃபாலோ பண்ணி அப்பா வராரு. இப்போ ரெண்டு பேரும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்பாராத சூழ்நிலை. ஒரு நைட்டுக்கு அவங்களால அவங்க வீட்டில் இருக்க முடியாது, வெளியில் ரவுண்ட்ஸில் இருக்கணும். அந்த ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த பையனோட பாட்டி வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது. அந்த பாட்டி வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரோட் ட்ராவல் ஜேர்னி மாதிரி போகுது இந்த கதை. கிளைமேக்ஸில் இந்த ஏஜ் குரூப் டிஃப்ரென்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அப்பாவுக்கும் பையனுக்கும், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் அதில் இருக்க எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அவங்க பாட்டி வீட்டில் ஆரம்பிக்கிற அந்த ட்ராவல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு ரோட் ட்ராவல், அதாவது ஒரு அன்பிளான்ட் ரோட் ட்ராவலாகவே மாறுது. அந்த அன்பிளான்ட் ரோட் ட்ராவல் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் எப்படி அந்த ஜேர்னி போகுது, அவங்க வாழ்க்கையில் பல மனிதர்களை, இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புளை வந்து சந்திக்கிறாங்க. அந்த பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கிற அந்த கேப், ஏஜ் கேப், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதெல்லாம் எப்படி ரிசால்வ் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பெருசாக எனக்கு ஒர்க் ஆன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதைக்களம். இந்த மாதிரி கதைக்களம் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். பட் இந்த கதைக்களத்தை இந்த ஒரு ஜானரில் ட்ரீட் பண்ணது வந்து ரொம்ப ரிலீவிங்காக இருந்தது. ஏன்னா இந்த கதைக்களம் அப்படிங்கிறது சீரியஸாகவே ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ராம் அவர்கள் ரொம்ப கான்ஷியஸாக இதை வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ட்ரீட் பண்ணோம், பார்க்குற எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்லேயே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சீரியஸான கதை. இதில் இருக்கிற பேசப்படுற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு சீரியஸான விஷயங்கள். ஆனால் அதை ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துகிட்டு போனது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாயபிளாக இருக்குது. இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதைக்களத்தில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் அந்த கதை வந்து நல்லா இருக்கும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துலையும் இருக்குது. ஸ்டார்டிங் வித் அன்பு அப்படிங்கிற அந்த சின்ன பையன், ஒரு 8 வயசு பையனுக்குள்ளே என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், அப்படி ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த பையனுக்கும். ஆக்சுவலாக அவன் வீட்டில் எல்லாமே இருக்கும். அவனுக்கு ஐபேட் இருக்கும். அந்த ஐபேடில் அவன் நினச்ச படங்களை பார்க்கலாம், அவனுக்கு நினச்சதை சாப்பிட முடியும். ஏன்னா அவன் எது சொன்னாலும் அவங்க அம்மா வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி அவனுக்கு எல்லாமே இருக்கும் அந்த வீட்டில். ஆனால் அந்த பையனுக்கு அது எதுவுமே வேண்டாம். அந்த பையனுக்கு தேவை அப்படிங்கிறது வேறு.
ஸோ அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க அந்த குட்டி பையன் செம்ம நடிப்பு. இப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸென்ட்ரிக்காக இருக்கணும், ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கணும், ஒரு புது விஷயத்தை பார்த்தா அதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கணும். இதை எல்லாத்தையும் இந்த வயசில் அந்த பையன் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இவ்வளோ அழகான குழந்தை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அழகான அப்பா அம்மா இருந்தால் தான் இந்த கதை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி அழகான ஒரு அப்பாவை வந்திருக்க மிர்ச்சி சிவா. மிர்ச்சி சிவா அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூவி அப்படின்னா இந்த படம் அப்படிங்கிறது சொல்லலாம். பொதுவாகவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் படம் டெம்ப்ளேட்லேயே இருக்கும். எந்த படங்கள்லையும் அவர் நிஜமாவே கதையில் இல்லை படத்தில் வந்து சோகமாக இருந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கலகலப்பில் இப்படி சோகமாக கை வச்சுன்னு இருப்பார்ல, அந்த ஃபீல் தான் நமக்கு வரும். பட் இந்த படத்தில் அப்படி வரல. அதை வந்து சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு டைரக்டர் ராம் அவர்கள். அண்ட் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மிர்ச்சி சிவா. ஸோ மிர்ச்சி சிவாவோட கேரக்டர் இன்னும் ரொம்ப எமோஷ்னலாக அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு நார்மலாக எப்படி ஒரு பர்சன் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு, எமோஷ்னலாக பிரேக் ஆகுறது, அதுக்கப்புறம் எமோஷ்னலாக அதை எப்படி கடந்து வர்றது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சிவா அவர்கள் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படியே அம்மாவா பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஆண்டனி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இதுதான் தமிழ் டெபியூட் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களை வந்து ரார்ஷாஷ் அப்படின்னு ஒரு மலையாள படம் நம்ம மம்முட்டி நடிச்சிருப்பாரு, டைம் இருந்தால் அந்த படம் பாருங்க. ஸோ அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் தமிழில். ஸோ இவங்களோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜைலாக இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சீரியஸாக ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் அப்படி தான் இருக்கும். அது அவங்க தனியாக இருக்கும்போது தான். பட் ஒன்ஸ் அவங்க ஹஸ்பண்டை மீட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அவங்களுமே ஜாலி ஆகிடுவாங்க. எனக்கு இந்த கேரக்டர் பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, சில பேர்லாம் இண்டிபெண்ட்டாக தனியாக இருக்கும்போது அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரில் இருப்பாங்க. விச் மீன்ஸ் எப்போவுமே ஒரு மாதிரி சீரியஸாக, எப்போவுமே ஒரு மாதிரி சென்சிட்டிவாக இருப்பாங்க. பட் அவங்க லவ்வபிள் பர்சன் கூட இருக்கும்போது மட்டும் அவங்களோட இன்னொரு சைடு பார்க்கலாம். அதுக்கு காரணம் அவங்க கிடையாது, அந்த இன்னொரு பர்சன் இருக்காங்கல்ல, அந்த பர்சன் கூட இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபீல் வர்றதுனால, இல்லை அவங்கள ரெப்ளிகா பண்ணுறதுனால அவங்களும் ஜாலி ஆகிடுவாங்க. அது வரைக்கும் சீரியஸாக இருப்பாங்க, பட் ஹஸ்பண்டை பார்த்ததும் ஹிலாரியஸாக ஃபன் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கிரேஸ் ஆண்டனி. இதை தாண்டி படத்தில் வர்ற சின்ன சின்ன கேமியோ, ஸ்டார்டிங் வித் அஞ்சலி அவரோட கேமியோ வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அஞ்சலியோட ஹஸ்பண்டாக வர்றவங்க, அவங்க வந்து ஒரு மலையாள படம் நடிச்சிருக்காரு, அவர் பேர் மறந்து போச்சு டக்குன்னு. பட் அவரோட கேரக்டருமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நிறைய அழகழகான கேரக்டர்ஸ், இன்ஃபேக்ட் விஜய் யேசுதாஸ் வந்திருக்காரு, அவரோட கேமியோவும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகழகான கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணி அந்த கேரக்டர்ஸை இந்த பிரைமரி கேரக்டர்ஸ் இருக்குல்ல, விச் இஸ் கோகுல் அப்படிங்கிற அந்த அப்பா கேரக்டரும் அண்ட் அன்பு அப்படிங்கிற அந்த பையன் கேரக்டர், இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது எல்லா கேரக்டர்ஸுமே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது இந்த கதையை வந்து ரொம்ப அழகாக்குது. அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து ரொம்ப சவுண்டிங்கான மூவி. ஸ்டார்டிங் வித் மியூசிக், முதல் முறையாக ராம் அவர்கள் யுவனை விட்டு இன்னொரு மியூசிக் டைரக்டர் கிட்ட போயிருக்காரு. அதுக்கு காரணமும் சொன்னார், அந்த டைமில் யுவன் வந்து துபாயில் இருந்ததுனால அவரால் கம்போசிங் உட்கார முடியல அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு பதிலாக ராம் போயிருக்க கம்போசர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் தயாநிதி. ஸோ இவர் நிறைய படங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. பட் இவரோட பாடல்கள் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த படத்தில் வந்து 23 பாட்டு இருக்குது. எஸ், நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் இந்த படத்தில் வந்து மொத்தம் 23 பாட்டு இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன பாட்டு, ஒரு பாட்டும் இன்னொரு பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது, ஒரு கண்டினியூவேஷன் கிடையாது, எல்லாமே தனித்தனி பாட்டு, எல்லாமே சின்ன சின்ன பாட்டு. ஸோ அந்த பாட்டோட அந்த கதை வந்து நரேட் பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சந்தோஷ் தயாநிதியோட சாங்ஸும் சூப்பராக இருந்தது. ஸ்டார்டிங் வித் ஜிவி வாய்ஸில் ஒரு சாங் வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யுவன் வாய்ஸ்லேயும் ஒரு சாங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெனவுன் சிங்கர்ஸும் அதில் வந்து பாடல்கள் பாடியிருக்காங்க. சில பேரோட சர்ப்ரைஸ் எல்லாம் நான் பிரேக் பண்ண விரும்பல, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு மட்டும் பண்ணியிருக்காரு. என்னன்னா சந்தோஷ் தயாநிதியோட பாடல்கள் இல்லாத காட்சிகள் இருக்குல்ல, அந்த காட்சிகள் வந்து பிஜிஎம்மோட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த பிஜிஎம்மை ஒரு ஃபில்லர் மாதிரி இல்லாமல் யூஸ்வலாக யுவன் அவர்கள் ராமுக்கு என்ன ஒரு அழகான ப்ரெசன்டேஷன் கொடுப்பாரோ அதே ப்ரெசன்டேஷன் இந்த படத்துக்கும் தந்திருக்காரு. ஸோ பாடல்கள் இல்லாத காட்சிகள் இருக்கும்போது அந்த பிஜிஎம் ஒரு மிகப்பெரிய எலிவேஷன் கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விஷுவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஏன்னா இந்த விஷுவல்ஸ் அப்படிங்கிறது சுற்றி சுற்றி இந்த மலைகள், காடு அந்த மாதிரி தான் இருக்கும். குறிப்பாக ஒரு விடிய காலை சீன் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதாவது எல்லா படங்கள்லையும் விடிய காலை அப்படிங்கிறது எப்படி காட்டுவாங்கன்னா சன் அப்படி தான் ரைஸ் ஆகும், ஆனால் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்டாக இருக்கும்,
பயங்கர வெளிச்சமாக இருக்கும். இப்படி தான் அந்த விடிய காலை வந்து நிறைய படங்களில் பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் அந்த விடிய காலை வந்து ஒரு சீன் காட்டுவாங்க. எக்ஸாக்டாக நம்ம அந்த விடிய காலை எப்படி ஃபீல் பண்ணுவோம், அந்த இருட்டும் வெளிச்சம் கலந்து அப்படி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை வந்து நார்மலாக ஷாட் பண்ணால் இருட்டாக தான் தெரியும். பட் இந்த படத்தில் அதை காட்டும்போது எக்ஸாக்டாக, அதாவது நம்ம சிவா ஆப்போசிட்டில் உட்காந்து அவரை பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது அந்த விடியல் காட்சி அப்படிங்கிறது. அதுக்கு கிரெடிட்ஸ் வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபர் என்கே ஏகாம்பரம். ரொம்ப க்ரியேட்டிவாக விஷுவல்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கு முக்கியமான கிரெடிட் வந்து அவருக்கு கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி எடிட்டிங். ஸோ இந்த படம் எடிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அண்ட் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீரியஸான டெசிஷன்ஸ். ஏன்னா அந்த படத்தில் வந்து நிறைய லாங் ஷாட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு எடிட்டர். ஏன்னா அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணியிருக்கலாம், ஆனால் கட் பண்ணாதது தான் அந்த படத்தோட அழகே. அந்த லாங் ஷாட்ஸோட அந்த ஏஸ்தெட்டிக்ஸோட பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ எடிட்டருக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட்ஸ். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகான ரைடு, ஒரு பியூட்டிஃபுல்லான ரைடு. இந்த படம் ஃபேமிலியாக கூப்பிட்டு போய் உள்ளே உக்காந்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு அழகான ரைட் போவீங்க. குறிப்பாக அன்பு அண்ட் கோகுல் கூட நீங்களும் ஒரு அழகான ரோட் ட்ரிப் போவீங்க அப்படிங்கிறது தான் என்னோட இந்த படத்துக்கான விமர்சனம். ஸோ இந்த படம் அப்படிங்கிறது ராம் அவர்கள் அவரோட திரை கவிதைகள் எப்போவுமே ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும், ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். இந்த படமும் ரியாலிட்டி தான். ராமோட திரை கவிதைகளில் இந்த திரைப்படம் வந்து ஒரு க்யூட்டான ஹைக்கூ கவிதை. ஸோ இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக வீக்கெண்டில் யாராவது மூவி பிளான் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தேவா.